ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான மாம்பழ பாயசம். ஒரு 3/4 கப் பால், ஒரு மாம்பழம் இருந்தா போதும். இந்த சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் மாம்பழ பாயசம் ரெடி ஆயிடும். இந்த ஈஸியான டேஸ்டியான மாம்பழ பாயசம் எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த சுவையான மாம்பழ பாயசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு இந்த மாதிரி சின்ன ஜவ்வரிசி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த குட்டி ஜவ்வரிசி, இதுக்கு அடுத்த சைஸ் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். உங்ககிட்ட எது அவைலபிளா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். குக்கர்ல கொஞ்சமா தண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்குது பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல இதுல நம்ம இந்த ஜவ்வரிசியை போட்டுடலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த 1/4 கப் ஜவ்வரிசியை இந்த தண்ணியில போட்டுடலாம். குக்கர்ல போட்டா சீக்கிரமா வேலையாயிடும், சீக்கிரம் வெந்துடும். அதுக்காக நம்ம குக்கர்ல போடுறோம். இப்போ இந்த குக்கரை லிட்டு மூடி ஜஸ்ட் ஒரு 2 சவுண்ட் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வேக வச்ச இந்த ஜவ்வரிசி நல்லா வெந்துட்டு, நம்ம வேக வச்ச இந்த ஜவ்வரிசியை வடிகட்டிடலாம். இப்போ இந்த வடிகட்டின ஜவ்வரிசியை நல்லா ஃப்ளோயிங் வாட்டர்ல நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஜவ்வரிசியை நல்லா ஃப்ளோயிங் வாட்டர்ல அலசி எடுத்து வச்சுக்கோங்க வடிகட்டி. குக்கர்ல விசில் விடும்போது ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுக்கோங்க. ஒரு விசிலே எனக்கு வெந்துருச்சு. இந்த அளவுக்கு ரொம்ப வேக வச்சோம்னா என்ன ஆகும்னா, இந்த முத்து முத்தா இல்லாம எல்லாம் கஞ்சி மாதிரி ஆயிடும். ஒரு சாஸ்பேன் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல ஒரு 200 ml பால் விட்டுக்கலாம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க. சர்க்கரை உங்களோட இனிப்புக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சு நல்லா பால் ஒரு கொதி வருது. இந்த அளவுக்கு கொதிச்சா போதும், ரொம்ப நேரம் சுண்டணும்லாம் அவசியம் இல்ல. இப்ப இதை எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். இந்த பாலை, இந்த பால் நல்லா ஆறணும். முடிஞ்சதுன்னா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல தூக்கி வச்சிடுங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் மாம்பழம் ஒன்று எடுத்திருக்கேன். நல்ல இனிப்பான மாம்பழமா எடுத்துக்கோங்க. புளிப்பான மாம்பழம் இதுக்கு யூஸ் பண்ணாதீங்க, நல்லா இருக்காது. இப்போ இந்த மாம்பழத்தை நம்ம தோல் சீவி நம்ம கட் பண்ண போறோம். மாதிரி ஃபுல்லா தோல் சீவியாச்சு. இப்போ இதை நம்ம சாப் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன துண்டுலாம் நம்ம சாப் பண்ணிக்கலாம். இதுல பாதியை நம்ம அரைக்க போறோம், பாதி நம்ம சாப் பண்ணி அப்படியே யூஸ் பண்ண போறோம். இது மாதிரி எல்லாத்தையும் சாப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மாம்பழம் சாப் பண்ணியாச்சு. இதுல பாதியை நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு மீதி வச்சுக்கோங்க. இது அப்படியே நம்ம யூஸ் பண்ண போறோம். இதை நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல நம்ம காய்ச்சி வச்சிருக்கோம்ல சர்க்கரை போட்ட பால், அந்த பாலை ஊத்திக்கலாம். இது ஆறிடுச்சு. இது சூடா இருக்கும் போது மாம்பழம் மிக்ஸ் பண்ணாதீங்க. சில சமயம் என்ன ஆகும்னா மாம்பழத்தோட புளிப்பு தன்மையினால திரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது கூட நம்ம பாதி மாம்பழம் அரைச்சோம்ல, அந்த மாம்பழ விழுது சேர்த்திக்கலாம். இதுல இது கூட நம்ம வேக வச்சு கழுவி வச்சிருக்கோம்ல இந்த ஜவ்வரிசி, அதையும் சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா பீட் பண்ணி ஈவனா அந்த மேங்கோ பல்ப்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த மாம்பழ துண்டுகளை இதுல சேர்த்திக்கலாம். இது சாப்பிட வாய்க்கு வரும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். கொஞ்சமா பாதாம் பருப்பு இந்த மாதிரி பிளேக்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். இது கூட கொஞ்சமா டூட்டி ஃப்ரூட்டி, இது ஆப்ஷனல், இருந்தா சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா வேண்டியதில்ல. இது எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இது நல்லா சில்லுன்னு பரிமாறணும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு, அப்பதான் நல்லா இருக்கும். இது சூடு பண்ணக்கூடாது. சூடு பண்ணீங்கன்னா இது திரிஞ்சு போயிடும் நம்ம மாம்பழம் சேர்த்திருக்கிறதுனால. அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான ஈஸியான மாம்பழ பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இது இந்த மாதிரி ஒரு கப்ல சர்வ் பண்ணி நல்லா சில்லுன்னு பரிமாறுங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு. கண்டிப்பா வீட்ல எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.